இன்று மாற்றத்தின் நாள். மாற்றம் உண்டு. ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாயிருப்பேன் என்று இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கிறேன். 37ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் வசனம். அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள், அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதில் வைத்து கொண்டான். And his brothers were jealous of him, but his father kept the saying in mind. His father kept the saying in mind. தகப்பனோ அதை மனதில் வைத்து கொண்டான். இந்த வேத புத்தகம் நம்முடைய கனவுகளை உருவாக்கக்கூடிய ஒரு புத்தகம். இந்த வேத புத்தகம் தரிசனம் நிறைந்த புத்தகம். அப்படிதானா? அற்புதமான தரிசனம் உள்ள ஒரு மனிதனை இந்த வேதாகமம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. யோசேப்பு இஸ் அ மேன் ஆஃப் விஷன். அவனுக்கு நல்ல ஒரு கோல்ஸ் மோட்டிவேஷன் இருந்தது. நல்ல ஒரு மேன் ஆஃப் இமேஜினேஷனாக இருந்தான். நல்ல ஒரு தரிசனங்கள் சொப்பனம் உள்ள ஒரு தரிசனம் உள்ள ஒரு மனுஷனாக இருந்தான். எப்படிப்பட்ட தரிசனம்னா, வேதம் சொல்லுகிறது 4வது 5வது வசனத்தில், சகோதரர்கள் பொறாமைப்படக்கூடிய விதத்தில் ஒரு தரிசனம். பொறாமைப்படக்கூடிய விதத்தில் ஒரு தரிசனம். இதை எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறான். எல்லாரும் பொறாமைப்படுகிறார்கள். ஆனால் ஒரு அழகான வேத பகுதி, அவன் தகப்பனோ அதை மனதில் வைத்து கொண்டான். யாக்கோபுக்கு புரிஞ்சிருச்சு, கர்த்தர் எங்கேயோ கொண்டு போய் யோசேப்பை நிறுத்த போகிறார் என்பதை அவன் மனதில் வைத்து கொண்டான். நமக்கு நல்ல ஒரு பரம தகப்பன் உண்டு. 3 காரியங்களை இன்றைக்கு உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். 1, தம்முடைய திட்டத்தை தம்முடைய தரிசனங்கள் மூலமாய் விளங்கப்படுகிறார். அதை உங்களுக்கு அவர் காண்பித்து கொடுப்பார். உங்கள் உயர்வின் அடையாளத்துக்கு நேர உங்களை கர்த்தர் நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு காலை வேளையில் இந்த வேத வசனத்தை என்னுடைய இருதயத்தில் ஞாபகப்படுத்தின காரியத்தை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்கிறேன். தரிசனத்தை விளங்க பண்ணுவார். 2வது, அவர் உங்களுக்கு காண்பித்து கொடுப்பார். 3வது, உங்கள் உயர்வின் அடையாளத்தை அவர் உங்களுக்கு புரிய வைப்பார். உங்கள் உயர்வின் அடையாளம் என்ன என்பதை ஆண்டவர் உங்களுக்கு புரிய வைப்பார். முதலாவது அந்த தரிசனத்தை அவர் உங்களுக்கு கொடுப்பார். பிற்பாடு அந்த தரிசனத்தை பார்க்க வைப்பார், அதை புரிய வைப்பார். ஆகவே அந்த தரிசனத்தை நோக்கி ஓடுங்கள். அதை தேவன் மனதில் வைத்திருக்கிறார். பரம தகப்பன் மனதில் வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லி உங்களை அழைச்சிருப்பார் தானே? உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லி அழைச்சிருப்பார் தானே? நான் உன்னை இப்படி ஆசீர்வதிப்பேன், இப்படி நடத்துவேன் அப்படி சொல்லி உங்களை அழைச்சிருப்பார் தானே? ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாமுக்கு சொல்லி அழைத்தார் இல்லையா? ஈசாக்குக்கு சொன்னார் இல்லையா, அவன் தகப்பனை ஆசீர்வதிச்ச ஆணையின்படி உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார் இல்லையா? அதே போல் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்துகிறார். பார்ப்பா, உன் வாழ்க்கையில் நான் ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறேன். அந்த தரிசனத்தை பார்த்து யார் பொறாமப்பட்டாலும் பரவாயில்ல, யார் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்தாலும் பரவாயில்லை, நான் அதை மனதில் வைத்திருக்கிறேன். யார் மறந்தாலும் சரி, நீனே மறந்துருக்கலாம், ஒருவேளை நான் அதை மனதில் வைத்திருக்கிறேன்ற. நீ மறந்து போயிருக்கலாம். நான் உனக்கு சொல்லி கூட்டு வந்த பற்றியா ஒரு வார்த்தையை, ஒரு வசனத்தை, அதை நீ மறந்துருக்கலாம். ஆனால் நான் மறக்கலப்பா, அதை என் மனதில் தான் நான் வைத்திருக்கிறேன். மனதில் வைத்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? உன்னை அந்த தரிசனமுள்ள மனுஷனை அன்னைக்கு நான் அழைத்திருக்கிறேன். என் திட்டங்களை நீ விளங்கி கொள்ள வேண்டும். என்னுடைய திட்டங்களை நீ விளங்கி கொள்வது போல, புரிந்து கொள்வது போல அதை நான் உனக்கு காண்பிக்க போகிறேன். அந்த தரிசனத்தை அவர் உங்களுக்கு காண்பிப்பார். பிற்பாடு உங்கள் உயர்வின் அடையாளத்தை ஆண்டவர் உங்களுக்கு புரிய வைப்பார். தரிசனத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அதை எப்படியாவது நான் பார்க்கணும் ஆண்டவரேன்ற ஒரு தரிசனத்தோடு முன்னோக்கி போங்க. உங்கள் உயர்வின் அடையாளம் என்ன, எங்கே போய் நிற்க போகிறீங்க அதை மட்டும் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வா. இன்றைக்கி எங்கே நிற்கிறீங்க? இன்றைக்கி இருக்கிற ஃபீல்டு இல்லை, கர்த்தர் என்னை எந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்த போகிறார். நான் யோசிக்க வேண்டியவன். எப்படி யோசிக்க வேண்டியவன் தெரியுமா? இந்த அளவு யோசிக்க வேண்டியவன். இந்த அளவுக்கு நான் இறங்கி போகக்கூடாது. நான் எந்த அளவு யோசிக்க வேண்டியவன். ஆகவே எப்போதும் என் உயர்வின் அடையாளம் இந்த அளவுக்கு இருக்கட்டும். மேலானவைகளை தரிசனம் உள்ள மனிதர்களாக, தரிசனம் உள்ள பிள்ளைகளாக தகப்பன் மனதில் வைத்திருக்கிறார். உங்கள் தரிசனத்தை அவர் நிறைவேற்றுவார். தகப்பன் மனதில் வைத்திருக்கிறார், நிச்சயம் அதை நிறைவேற்றுவார். சோர்ந்து போக வேண்டாம், தைரியமாக இருங்க. உங்களுக்கு குறித்த மகா பெரிய திட்டம் நிச்சயமாக நிறைவேறும். தரிசனத்தை அவர் உங்களுக்கு விளங்கி கொள்ள செய்வார், காண்பித்து கொடுப்பார். உங்கள் உயர்வின் அடையாளத்தை உங்களுக்கு புரிய வைப்பார். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறோம். யார் எங்களை குறித்து யோசித்தாலும் நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் தகப்பன் எங்களை மனதில் வைத்திருக்கிறேன். தேங்க்யூப்பான்னு ஜெபம் பண்ணுறோம். தேங்க்யூப்பா, நீர் எங்களை மனதில் வைத்திருக்கிறீர். யார் எங்களை மறந்து போனாலும்
ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தா கூட நான் மறக்க மாட்டேன்னு சொன்னீங்க. அவள் மறந்தா கூட நான் மறக்க மாட்டேன்னு சொன்னீங்க. நீங்கள் மறக்கிற தேவன் அல்ல, மனசில் வச்சுருக்கிறீங்க. எங்களை குறித்த தரிசனத்தை விளங்க பண்ணுங்க, காண்பித்து கொடுங்க. அந்த உயர்வின் அடையாளத்தை எங்களுக்கு புரிய வைங்க. தொடர்ந்து கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா, ஆமென். May God bless you. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆச்சரியமாக நடத்துவார். ஆமென்.